அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். 8வது சூரால 60வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா வமின் ரிபாத்தில் கைலி துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும். தெளிவாக சொல்கிறது குர்ஆன். உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் எதிரியை சந்திப்பதற்காக. ஒமிர் ரிபாத்தில் கைல், அது குதிரை படையாக இருந்தாலும் சரி, எதிர்த்து போரிடுவதற்கு தயாராகுங்கன்னு சொல்லுது. சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான், எந்த தயாரிப்புகள்ல நீங்க ஈடுபடணும் தெரியுமா? நீங்க என்ன தயாரிப்புகளை முன்வைக்கணும் தெரியுமா? துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும். உங்களுடைய எதிரியையும் அல்லாஹ்வுடைய எதிரியையும் எது பயங்காட்டுமோ அப்படிப்பட்ட தயாரிப்பை நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்மளுடைய எதிரிக்கு நம்ம மேல என்ன பயம்? நாம ஜும்மால பேசுறோன்றது பயமா? நாம 5 வேளை தொழுகிறோங்கிறது பயமா? நாம நோன்பு வைக்கிறோங்கிறது பயம் இருக்கா அவனுக்கு? என்ன வேணாலும் வச்சுட்டு போ. எதுல பயம்? துர்ஹிபூன பிஹி, எது அவனை பயம் காட்டுது? ஓட்டு போட வந்துருவானே, ஓட்டு போட்டுருவானே, ஓட்டு போட்டா நாம தோத்துருவோமே, அவன் ஜெயிச்சிருவானே. இப்போதைக்கு எது அவனை பயம் காட்டுதுன்னா துர்ஹிபூன பிஹி, அவனை பயமுறுத்துகிற சக்தியாக நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய துருப்பு சீட்டு, வாக்குச்சீட்டு. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா, முடிந்த அளவு உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்க எதிரி எதை பார்த்து பயப்படுகிறானோ அதில் நீங்கள் தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னாசு இதா ரஅவு அல்-லாலிம ஃபலம் யஅஹுது அலா யதை அவ்ஷக அன் யஉம்மஹுமுல்லாஹு பிஇகாபின். நினைக்கலாம், நாம போடுற ஒத்த ஓட்டுல என்ன நடந்திருப்பது? நம்ம வீட்டுல உள்ள 4 ஓட்டு போடலைன்னா என்ன கெட்டு போயிட்டு போகுது? நாம போட்டுத்தான் தீர்மானிக்க போறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அநியாயக்காரனை மனிதர்கள் பார்த்து, நமக்கு முன்னாடியே அந்த அநியாயக்காரன் இருக்கா, நமக்கு தெரியுது, அவனை தடுக்கவில்லையானால், அவன் வரக்கூடாது என்பதற்குண்டான வேலையை செய்யாமல் விட்டால், அவ்ஷக்க ஐய உம்மஹுமுல்லாஹு பிஇகாபின், உங்களுக்கு மட்டும் தண்டனை வரப்போறது இல்ல, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ஓட்டு போடுறாங்களோ அவங்களும் சேர்ந்து வேதனையை அனுபவிக்க வேண்டியது வரும். ஐய உம்மஹுமுல்லாஹு பிஇகாப், அல்லாஹ் தண்டனையை பொதுவாக ஆக்குவாங்க. நாம என்னமோ 5 ஓட்டு தான் போடல, நாம என்னமோ 10 பேர் தான் ஓட்டு போடல, ஆனா தண்டனை அனுபவிக்க போறது எதனால மிஸ் ஆக போகுது? இப்படி நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களின்படி, இப்படி நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய முயற்சியின்படி. ஒரு கசப்பான உண்மையை சொல்லவா? தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளுடைய வாரியாக எடுக்கப்பட்ட கணக்கின்படி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதிகளில் ஓட்டு எண்ணிக்கையின் போது ஓட்டு பதிவு குறைவாக இருக்கிறது. குறிப்பா துறைமுகம், நாம வசிக்கிற துறைமுக பகுதியில நீங்க எடுத்து பாருங்க. இப்பவும் ஒண்ணு கேட்டு போல, ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட போறோம்ல, ஓட்டு போட்ட பிறகு சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு எங்கெங்க எந்தெந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு பதிவாச்சுன்ற லிஸ்ட் வரும். கொஞ்சம் பாருங்க. அதுல நாம இருக்கிற துறைமுக பகுதி எங்க இருக்குன்னு பாருங்க. நம்மள எவ்வளவு பேரு ஓட்டு பதிவே செய்யறது இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அது தப்புங்கிறான். நீங்க உங்களுடைய சாட்சியத்தை பதிவு செய்யாமல் இருப்பது தப்பு, தவறு, பாவம். நீங்க பதிவு செய்யணும், நீங்க அடையாளப்படுத்தணும். நான் போன தடவையும் பல தடவையும் சொல்லியிருக்கேன், நாம நல்லவனை அடையாளப்படுத்தல, இருக்கிற கெட்டவன்ல கம்மியான கெட்டவன் அவன் என்பதை அடையாளப்படுத்துறோம், அவ்வளவுதான். நினைச்சிடக்கூடாது அப்ப அவன் மட்டும் பெரிய ஒஸ்தியா, இவன் தான் கெட்டவன். எல்லாம் கெட்டவன் தான், நமக்கு முன்னால் இருக்கிற எல்லாமே கெட்டவன் தான். கெட்டவன்ல எது நமக்கு சாதகமானது, எதனால் நமக்கு பிரச்சனை இருக்கு? நாம என்ன, நம்ம இல்ல, நம்ம குடும்பம் இல்ல, இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், எது இஸ்லாமியர்களுக்கு பாதகமானது யோசிக்கணும்.